ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சூப்பர் சிங்கர் ஜான்ஜிரோ பேசுகிறேன். Hi everybody, this is me singer Haripriya. Hi எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சூப்பர் சிங்கர் ஜீவிதா. எல்லாருக்கும் வணக்கம். My name is Zahin Vijay. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சூப்பர் சிங்கர் ஸ்ரீதர்சேனா பேசுறேன். Hello, Vinaya Session this side. I will be coming to Geneva, Switzerland on the 28th of March. இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவா மதன், செய்திகளை வாசிக்கும் நான் துரைப்ப வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்தில் யூத எதிர்ப்பு சம்பவங்கள் அதிகரிப்பு, அரசின் புதிய அறிக்கை கவலை. சூரிச்சில் டாக்ஸி கட்டணங்கள் அதிகரிப்பு குறித்து பயணிகள் புகார். செட்காலன் நகரில் குடியிருப்பு கட்டிடத்தில் தீ விபத்து, 12 பேர் வெளியேற்றம். சுவிட்ஸ் கண்டோனில் மோசடி பார்சல் வழக்கு, 21 வயது நபர் கைது. அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் போர் சூழலில் வான்வழி அனுமதிகள், சுவிஸ் கூட்டாட்சி அரசின் முடிவு. கடும் பனிப்பொழிவால் A9 மற்றும் A13 நெடுஞ்சாலைகளில் கனரக வாகனங்களுக்கு தடை. ஜெனிவாவில் சண்டைக்கு பின் ரோன் நதியில் விழுந்த நபர் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். கடந்த 21 ஆண்டுகளாக உங்கள் கனவுகளை நனவாக்க நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். வங்கிக் கடன், வீட்டுக் கடன், காப்புறுதிகள் அனைத்தும் ஒரே இடத்தில். சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்கவும் விற்கவும் அனைத்து ஆலோசனைகளுக்கும் எம்மை நாடுங்கள். இது மாத்திரமின்றி திருமணம், பிறந்த நாள், விழாக்களின் போது எங்கள் மேஜிக் மிரர் போட்டோ பாக்ஸுடன் உங்கள் தருணங்களை சிறப்பாக்குங்கள். காமல் கிரெடிட் அண்ட் மேஜிக் மிரர் போட்டோ பூத். சுவிட்சர்லாந்தில் யூதர்களுக்கு எதிரான வெறுப்பு சம்பவங்கள் அதிகரித்து வருவது நாட்டின் சமூக ஒற்றுமைக்கும் சர்வதேச அளவில் அதன் நற்பெயருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று சுவிஸ் கூட்டாட்சி அரசு வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை வெளியான அந்த அறிக்கையில் யூத எதிர்ப்பு சம்பவங்களின் அதிகரிப்பு சமூக ஒற்றுமை மற்றும் பொது பாதுகாப்பிற்கு விடுக்கப்பட்ட ஒரு கடுமையான சவால் என சுவிஸ் அரசு குறிப்பிடுகிறது. பல்வேறு மத மற்றும் இனக்குழுக்கள் அமைதியாக இணைந்து வாழும் நாடாக விளங்கும் சுவிட்சர்லாந்தில் இந்த வளர்ச்சி கவலைக்குரியதாக அதிகாரிகள் மதிப்பிட்டுள்ளனர். சுவிட்சர்லாந்து சர்வதேச மனிதாபிமான சட்டத்திற்கான முக்கிய மையமாகவும் ஜெனீவா உடன்படிக்கைகளின் பாதுகாவலராகவும் உலகளவில் அறியப்படுகிறது. இந்த நிலையில் யூத எதிர்ப்பு சம்பவங்கள் அதிகரிப்பது சர்வதேச அரங்கில் நாட்டின் நம்பகத்தன்மையும் பிம்பத்தையும் பாதிக்கக்கூடும் என்ற அச்சமும் அரசாங்கத்தில் உள்ளது. 2023 ஆண்டு ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலில் மேற்கொண்ட தாக்குதலும் அதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கைகளும் உலகளவில் பல்வேறு சமூக பதற்றங்களை ஏற்படுத்தின. அதன் பின்னர் சுவிட்சர்லாந்திலும் யூத எதிர்ப்பு சம்பவங்கள் கணிசமாக அதிகரித்துள்ளதாக அறிக்கை சொல்கிறது. யூத சமூகங்களுக்கான சுவிஸ் கூட்டமைப்பு மற்றும் இனவெறிக்கு எதிரான அறக்கட்டளை வெளியிட்ட தகவல்களின்படி 2025 ஆண்டில் இணைய வழியில் இடம்பெற்ற யூத எதிர்ப்பு சம்பவங்கள் முந்தைய ஆண்டை விட 37% அதிகரித்துள்ளன. சமூக வலைதளங்கள் மற்றும் இணையதளங்களில் வெறுப்புரைகள் அதிகரிப்பது அதிகாரிகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. 2024 ஆண்டின் தொடக்கத்தில் சூரிச் நகரில் ஒரு மரபுவழி யூதர் மீது கத்திக்குத்து தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவமும் இந்த பிரச்சனையின் தீவிரத்தை காட்டியுள்ளன. அந்த தாக்குதலில் அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டார். இவ்வாறான சூழ்நிலை கவலைக்கிடமானதாக இருந்தாலும் தற்போதைய நிலையில் கூடுதல் புதிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் அவசியம் இல்லை என்று சுவிஸ் அரசு மதிப்பிட்டுள்ளது. இதற்கான காரணமாக யூத எதிர்ப்பு சம்பவங்கள் தற்போது ஒரு சர்வதேச போக்காக பல ஐரோப்பிய நாடுகளிலும் வட அமெரிக்காவிலும் அதிகரித்து வருவதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். மேலும் 2026 முதல் 2031 வரை அமுல்படுத்தப்பட உள்ள இனவெறி மற்றும் யூத எதிர்ப்பை எதிர்க்கும் தேசிய உத்தி ஏற்கனவே செயற்பாட்டில் இருப்பதாகவும் சிறுபான்மையின சமூகங்களின் பாதுகாப்பிற்கான நிதி உதவி அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தெரிவித்தது. அடிப்படை சுதந்திரம், மனித கண்ணியம் மற்றும் அனைத்து சமூகங்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது அரசின் முக்கிய பொறுப்பு என்று சுவிஸ் கூட்டாட்சி அரசு வலியுறுத்தியது. அதேவேளை இந்த அச்சுறுத்தல் நிலையை தொடர்ந்து கண்காணித்து தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். சுவிட்சர்லாந்தின் சென்ட் காலன் நகரில் உள்ள ஒரு பல குடும்ப குடியிருப்பு கட்டிடத்தில் வெள்ளிக்கிழமை மதியம் தீ விபத்து ஏற்பட்டதாக சென்ட் காலன் நகர காவல்துறை தெரிவித்தது. இந்த சம்பவத்தில் 12 பேர் கட்டிடத்திலிருந்து வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. எனினும் யாருக்கும் காயமில்லை. இந்த தீ விபத்து சென்ட் காலன் நகரின் ஹகன் ஸ்ட்ராஸ் பகுதியில் அமைந்துள்ள குடியிருப்பு கட்டிடத்தில் நேர்ந்தது. வெள்ளிக்கிழமை மதியம் சுமார் 2 மணிக்கு முன்பாக இந்த தீ விபத்து குறித்து அவசர தகவல் போலீசாருக்கு கிடைத்ததாக சென்ட் காலன் நகர காவல்துறை சனிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. தகவல் கிடைத்தவுடன் தீயணைப்பு படையினர் மற்றும் அவசர சேவை அணிகள் சம்பவ இடத்துக்கு விரைவாக சென்றனர். போலீசார் தெரிவித்தபடி அந்த கட்டிடத்தில் இருந்த 11 பேர் தாங்களாகவே பாதுகாப்பாக வெளியேற முடிந்தது. மேலும் ஒருவரை தீயணைப்பு படையினர் உதவியோடு பாதுகாப்பாக வெளியேற்றினர். கட்டிடத்தின் ஒரு அறையில் ஏற்பட்ட தீயை தீயணைப்பு படையினர் விரைவாக கட்டுப்படுத்தி அணைத்தனர். இதனால் தீ மற்ற பகுதிகளுக்கு பரவாமல் தடுக்கப்பட்டது. இந்த சம்பவத்தால் கட்டிடத்துக்கு ஏற்பட்ட சேதம் சுமார் 10,000 சுவிஸ் பிராங்க் அளவிற்கு இருக்கும் என்று கட்டிட காப்புறுதி நிறுவனம் மதிப்பிட்டது. தீ விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் மேலதிகமாக விசாரிக்கின்றனர்.
சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் டாக்ஸி சேவைகளின் கட்டணங்கள் அதிகரித்துள்ளதாக பயணிகள் மத்தியில் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. குறிப்பாக குறுகிய தூர பயணங்களுக்கு அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பல புகார் கூறப்படுகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு டாக்ஸி துறையில் நடைமுறையில் இருந்த கட்டண வரம்புகள் நீக்கப்பட்டு சந்தை சுதந்திரப்படுத்தப்பட்ட பின்னர் இந்த நிலை அதிகமாக காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த மாற்றத்தின் பின்னர் டாக்ஸி ஓட்டுநர்கள் தாங்களே கட்டணத்தை நிர்ணயிக்கும் வாய்ப்பு கிடைத்ததால் சிலர் மிக அதிக விலைகளை நிர்ணயித்து வருவதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த சூழ்நிலையை தொடர்ந்து டாக்ஸி சேவையை பிரதிநிதித்துவப்படுத்தும் சங்கம் சூரிச் கண்டோன் அரசாங்கத்திடம் தலையீடு செய்யுமாறு கோரியுள்ளது. குறிப்பாக டாக்ஸி கட்டணங்களுக்கு மீண்டும் ஒரு அதிகபட்ச வரம்பை நிர்ணயிக்க வேண்டும் என்றும் அந்த வரம்பை மீறி கட்டணம் வசூலிக்க முடியாத வகையில் விதிமுறைகள் கொண்டு வர வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுள்ளனர். ஆனால் இதுவரை இந்த விவகாரம் குறித்து கண்டோன் அதிகாரிகள் இந்த தீர்மானத்தையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் போக்குவரத்து சேவைகளை பொதுவாக கட்டுப்பாடுகளோடு செயற்பட்டாலும் கடந்த சில ஆண்டுகளில் டாக்ஸி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சுதந்திரப்படுத்தல் நடவடிக்கைகள் விலைகள் மற்றும் சேவை தரம் குறித்து புதிய விவாதங்களை தூண்டியுள்ளது. சுவிட்சர்லாந்தின் ஷுவிட்ஸ் கண்டோனில் உள்ள ஐபஹ் பகுதியில் பிறரின் உள்நுழைவு சான்றிதழை பயன்படுத்தி ஆன்லைனில் பொருட்களை மோசடியாக ஆர்டர் செய்து அவற்றை அஞ்சல் பெட்டிகளில் இருந்து எடுத்துச் சென்றதாக சந்தேகப்படும் 21 வயதான நபரை போலீசார் கைது செய்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் ஷுவிட்ஸ் கண்டோனல் போலீசார் சனிக்கிழமை வெளியிட்ட தகவலின்படி 36 வயதுடைய ஒருவரின் புகாரின் அடிப்படையில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது. அவர் போலீசாரிடம் அளித்த தகவலில் தாம் எந்த பொருளையும் ஆர்டர் செய்யாதிருந்த போதிலும் தனது அஞ்சல் பெட்டியில் வந்திருந்த ஒரு பார்சல் காணாமல் போனதாக தெரிவித்தார். அதே நாளில் பிற்பகலில் தனது முகவரிக்கு மேலும் ஒரு பார்சல் வழங்கப்படும் என்று தமக்கு தகவல் கிடைத்ததாகவும் அவர் போலீசிடம் தெரிவித்தார். இந்த தகவலை அடுத்து போலீசார் சம்பவ இடத்தை கண்காணிக்க தீர்மானித்தனர். பார்சல் விநியோகம் இடம்பெறும் நேரத்தில் போலீசார் அந்த இடத்தை கவனித்துக் கொண்டிருந்தனர். அதன் பின்னர் அந்த பார்சலை எடுக்க முயன்ற ஒருவரை அவர்கள் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர் 21 வயதுடைய யுக்ரைன் நாட்டைச் சேர்ந்த நபர் ஆவார். விசாரணையில் அந்த பொருட்கள் பிறரின் ஆன்லைன் கணக்குகளுக்கான அணுகல் தகவல்களை தவறாக பயன்படுத்தி ஆர்டர் செய்யப்பட்டு பின்னர் பாதிக்கப்பட்ட நபரின் முகவரிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட நபர் இதேபோன்ற மேலும் சில மோசடி நடவடிக்கைகளில் தொடர்புடையவரா என்பதை ஷுவிட்ஸ் கண்டோனல் போலீசாரும் மாநில வழக்கறிஞர் அலுவலகமும் தொடர்ந்து விசாரிக்கின்றனர். சுவிட்சர்லாந்தில் நேற்று சனிக்கிழமை ஏற்பட்ட கடும் பனிப்பொழிவு காரணமாக சில முக்கிய நெடுஞ்சாலைகளில் கனரக வாகன போக்குவரத்துக்கு தற்காலிக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. டூரிங் கிளப் சுவிஸ் வெளியிட்ட தகவலின்படி சிம்ப்ளோன் பாஸ் பகுதியில் உள்ள A9 நெடுஞ்சாலை சனிக்கிழமை காலை முதல் ட்ரெய்லர் வாகனங்கள் மற்றும் சாட்டல் லாரிகள் போன்ற கனரக வாகனங்களுக்கு இரு திசைகளிலும் தற்காலிகமாக மூடப்பட்டது. இதனுடன் கனரக சரக்கு போக்குவரத்துக்காக A13 நெடுஞ்சாலையிலும் கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டன. துசிஸ் தெற்கு பகுதியிலிருந்து பெலின்சோனா வடக்கு சந்திப்பு வரை உள்ள பகுதியில் இரு திசைகளிலும் கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. இதேவேளை சுவிட்சர்லாந்து மத்திய வானிலை மற்றும் காலநிலை ஆய்வு அலுவலகமான சுவிட்சர்லாந்து வானிலை சேவை வெளியிட்ட கணிப்புகளின்படி ஆல்ப்ஸ் மலை தொடர்களை சுற்றியுள்ள பள்ளத்தாக்கு பகுதிகளில் கூட பனி பெய்யும் வாய்ப்பு உள்ளது. பல இடங்களில் பள்ளத்தாக்கு அடிவாரத்திற்கே பனி சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை கணிப்புகளின் பிரகாரம் மத்திய ஆல்ப்ஸ் மலைப்பகுதிகளில் 1000 மீட்டர் உயரத்துக்கு மேலுள்ள இடங்களில் ஞாயிற்றுக்கிழமை காலை வரை 30 முதல் 70 சென்டிமீட்டர் வரை புதிய பனி பெய்யக்கூடும். மேலும் 600 மீட்டர் உயரத்துக்கு மேலுள்ள பகுதிகளில் 10 முதல் 30 சென்டிமீட்டர் வரை பனி சேரும் வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலை காரணமாக அதிகாரிகள் வாகன ஓட்டிகளுக்கு அவதானத்தோடு பயணம் செய்யவும் குறிப்பாக மலைப்பகுதிகளில் பயணிக்கும் போது வானிலை மற்றும் சாலை நிலை தொடர்பான தகவல்களை முன்கூட்டியே சரிபார்க்கவும் அறிவுறுத்துகின்றனர். சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் AK Gold Jewelry. உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் AK Gold Jewelry. இப்போதைய அழையுங்கள் 0783131 சுவிட்சர்லாந்து தமிழர்களே, உங்க வீட்டு திருமணம் மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதழ் முதற்கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? இது மட்டுமா? உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம். அச்சுத்துறையின் முன்னோடிகளாக 30 ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே. சுவிட்சர்லாந்தின் சூரிச் கண்டோனில் அதிகாலை ஏற்பட்ட கார் விபத்தில் 3 காயமடைந்தனர். கட்டுப்பாட்டை இழந்த கார் பாதுகாப்பு கம்பியை உடைத்து சரிவில் விழுந்து ரயில் பாதையில் நின்றதாக சூரிச் கண்டோனல் போலீசார் தெரிவித்தனர். போலீசார் வெளியிட்ட தகவலின்படி 21 வயது ஓட்டுநர் அதிகாலை 1 மணிக்கு பின்னர் 2 பயணிகளோடு ஸ்டேஷன் ஸ்ட்ராஸ் சாலையிலிருந்து ஹவுஸ் ஸ்ட்ராஸ் நோக்கி பயணம் செய்தார். அதே நேரத்தில் இடதுபுற வளைவில் சென்றபடி அவர் வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்தார். இதனால் கார் சாலை ஒரு பாதுகாப்பு தடுப்பு கம்பியை உடைத்து கீழே உள்ள சரிவில் விழுந்து இறுதியில் ரயில் பாதையில் நின்றுள்ளது. வாகனத்தில் இருந்த 3 தாங்களாகவே கார்
காரில் இருந்து வெளியேற முடிந்தது. அவர்கள் லேசானது முதல் நடுத்தர அளவிலான காயங்களோடு அவசர மருத்துவ சேவை மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். சம்பவம் இடம்பெற்ற நேரத்தில் அந்த ரயில் பாதையில் எந்த ரயிலும் இயக்கத்தில் இல்லாததால் பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. பின்னர் விபத்துக்குள்ளான காரை கிரெயின் உதவியோடு மீட்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த பணிகள் இடம்பெறும் வழி ரயில் பாதையும் அருகிலுள்ள சாலையும் பல மணி நேரம் மூடப்பட்டிருந்தன. இந்த விபத்துக்கான காரணத்தை சூரஜ் கண்ட்ரோல் போலீசார் தற்போது விசாரிக்கின்றனர். இதேவேளை வேகமாக வாகனம் ஓட்டி இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் ஓட்டுநருக்கு எதிராக ரேசர் குற்றம் தொடர்பாக விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மத்திய கிழக்கு பகுதியில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கிடையே இடம்பெற்று வரும் போர் சூழ்நிலையை தொடர்ந்து சுவிட்சர்லாந்தின் வான்வெளி பயன்பாட்டுக்கான பல விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டுள்ளதாக சுவிஸ் கூட்டாட்சி அரசு தெரிவித்துள்ளது. சனிக்கிழமை மாலை வெளியிடப்பட்ட அரசின் அறிவிப்பின்படி ஈரான் தொடர்பான போர் சூழ்நிலையில் முன்வைக்கப்பட்ட மொத்தம் 5 விண்ணப்பங்களில் 3க்கு அனுமதி வழங்கப்பட்டது. இதில் ஒரு பராமரிப்பு விமான பயணமும் 2 சரக்கு விமானங்களுக்கான மேலே பறக்கும் அனுமதிகளும் அடங்கும். அதேவேளை 2 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன. சுவிட்சர்லாந்தின் நடுநிலை சட்டம்படி போர் தொடர்பான ராணுவ நோக்கங்களுக்காக மோதலில் ஈடுபட்டுள்ள நாடுகளின் விமானங்கள் சுவிஸ் வான்வெளியை பயன்படுத்துவது அனுமதிக்கப்படாது என்று அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. ஆனால் மனிதாபிமான உதவி அல்லது மருத்துவ நோக்கங்களுக்கான விமான பயணங்கள், குறிப்பாக காயமடைந்தவர்களை கொண்டு செல்லும் பயணங்கள் போன்றவை அனுமதிக்கப்படலாம். மேலும் இந்த மோதலோடு தொடர்பில்லாத விமான பயணங்களும் அனுமதிக்கப்படும் என்று அரசு தெரிவித்தது. எதிர்காலத்தில் சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் மோதலோடு தொடர்பில்லாதவை என்று தெளிவாக நிரூபிக்கப்படின் அவற்றுக்கு அனுமதி வழங்கப்படும். ஆனால் வழக்கமான அளவை விட அதிகமான விமான பயணங்கள் குறித்து தெளிவான விளக்கம் கிடைக்காத சூழலில் அவற்றுக்கான அனுமதிகள் வழங்கப்பட மாட்டாது என்று கூட்டாட்சி அரசு திட்டவட்டமாக அறிவித்தது. அதே நேரத்தில் மனிதாபிமான மற்றும் மருத்துவ உதவி தொடர்பான விமான பயணங்களுக்கு அனுமதி வழங்கப்படும். அமெரிக்காவுக்கு தற்போது தெளிவாக குறிப்பிடப்பட்ட அரசு விமானங்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் ஒரு பொதுவான அனுமதி இன்னும் நடைமுறையில் உள்ளது என்று அரசு தெரிவித்தது. எனினும் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையே இடம்பெறும் போரில் நேரடி ராணுவ ஆதரவாக அமையக்கூடிய அரசு விமானங்களுக்கு இந்த அனுமதி பொருந்தாது என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் இடம்பெறாத விமானங்களுக்கு தனித்தனியாக அனுமதி பெற வேண்டியிருக்கும். அதற்கென சுவிட்சர்லாந்து குடிமக்கள் விமான போக்குவரத்து அலுவலகம் அதிகாரப்பூர்வ அனுமதி வழங்கும். இந்த விண்ணப்பங்களை விமான போக்குவரத்து அலுவலகம், வெளிநாட்டு அலுவலர்கள் துறை, பாதுகாப்புத்துறை மற்றும் பொருளாதாரத்துறையோடு ஆலோசித்து ஆய்வு செய்கிறது. அரசியல் முக்கியத்துவம் அதிகமான விவகாரங்களில் சுவிட்சர்லாந்தின் நடுநிலை கொள்கையை கருத்தில் கொண்டு இறுதி முடிவை கூட்டாட்சி அரசு எடுத்துக் கொள்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் ரோன் நதியில் விழுந்து ஒருவர் உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்றது. ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி ஒரு சண்டை சம்பவத்துக்கு பின்னர் அவர் நதியில் விழுந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த சம்பவம் வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது. ஜெனீவாவில் உள்ள முன்னாள் நீர்மின் நிலையமான பேட்டிமன் டேஸ் போர்சஸ் மாட்ரிசஸ் அருகே ஏற்பட்ட சண்டை சம்பவத்தின் பிறகு அந்த நபர் ரோன் நதியில் விழுந்துள்ளதாக ஆரம்ப தகவல்கள் இருக்கின்றன. போலீசாருக்கு இந்த சம்பவம் தொடர்பில் வெள்ளிக்கிழமை இரவு சுமார் 10:40 அளவில் தகவல் கொடுக்கப்பட்டது. ஒரு நபர் நதியில் விழுந்ததாக அவசர அழைப்பு வந்ததை அடுத்து உடனடியாக மீட்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. தகவல் கிடைத்தவுடன் பல போலீஸ் கண்காணிப்பு வாகனங்கள், நீர்ப்படை போலீசார், தீயணைப்பு படையினர் மற்றும் ரேகா மீட்பு ஹெலிகாப்டர் சம்பவ இடத்துக்கு விரைந்தன. எனினும் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் அந்த நபரை உயிரோடு காப்பாற்ற முடியவில்லை. அந்த நபரின் உடல் சனிக்கிழமை காலை மீட்கப்பட்டுள்ளது. சம்பவத்தின் துல்லியமான காரணம் மற்றும் சண்டையில் தொடர்புடையவர்கள் குறித்து ஜெனீவா போலீசார் மேலதிகமாக விசாரிக்கின்றனர். சுவிட்சர்லாந்தின் வார்ட் கண்டோனில் செயற்பட்ட ஒரு பேக்கரி உரிமையாளருக்கு உணவு பாதுகாப்பு சட்டங்களை மீறியதற்கென 100 நாள் சிறை தண்டனை விதியானது. இந்த தகவலை லவுசான் நகரில் வெளியாகும் பியோன் ஸ்வான்சி ஹோயரஸ் நாளிதழ் வெளியிட்டுள்ளது. உணவு சுகாதார விதிமுறைகள் தொடர்பான வழக்குகளில் சிறை தண்டனை வழங்கப்படுவது அரிதானதாக இருந்தாலும் இந்த வழக்கில் பலமுறை விதிகள் மீறியதும் அதிகாரிகளின் உத்தரவுகளை பின்பற்றாததும் காரணமாக கடுமையான தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பும் இதேபோன்ற சம்பவங்களுக்கு அந்த நபர் 3 முறை தண்டிக்கப்பட்டார். 2025ஆம் ஆண்டு இறுதியில் அதிகாரிகள் முன் அறிவிப்பின்றி மேற்கொண்ட ஆய்வின் போது பேக்கரியின் தயாரிப்பு இடத்தில் மிக மோசமான சுகாதார நிலை இருந்துள்ளதாக அறிக்கையில் கூறப்பட்டது. ஆய்வின் போது காலாவதியான உணவுப் பொருட்கள், அனுமதிக்கப்படாத எண்ணெய் பயன்பாடு, பாதுகாப்பின்றி வைக்கப்பட்ட உணவுகள், தவறான சேமிப்பு வெப்பநிலை மற்றும் உணவுகளின் கண்காணிப்பு தகவல் இல்லாமை போன்ற பல குறைபாடுகள் கண்டறியப்பட்டன. மேலும் அந்த இடத்தில் ஈக்கள் உள்ளிட்ட பூச்சிகளும் இருந்துள்ளன. வார்ட் கண்டோனின் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலகம் அந்த இடத்தில் உணவு தயாரிப்பு செய்ய தடை விதித்திருந்த போதிலும் பேக்கரி தனது செயற்பாட்டை தொடர்ந்து நடத்தியுள்ளது. முன்னதாக அவர் 2700 சுவிஸ் பிராங்க் அபராதமும் 400 பிராங்க் தண்டப்பணமும் செலுத்தியிருந்தார். இம்முறை வழக்கறிஞர் 100 நாள் கட்டாய சிறை தண்டனையோடு 1000 சுவிஸ் பிராங்க் அபராதத்தையும் விதித்தார். சம்பந்தப்பட்ட பேக்கரியின் பெயர் வெளியிடப்படவில்லை. சுவிட்சர்லாந்தில் சிறிய நிறுவனங்கள் தொடர்பான வழக்குகளில் பொது நலன் தொடர்பான வலுவான காரணம் இல்லாததால் நிறுவனத்தின் பெயரை வெளியிடாமல் இருப்பது ஊடக நடைமுறையாக உள்ளவை குறிப்பிடத்தக்கது. இந்த அளவோடு சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதள முகவரியான swisstamil24.com அணுகுங்கள். வணக்கம்.